வணக்கம். இந்த ஆழமான அரசியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தமிழக அரசியல்ல சமீபத்துல நடந்த அந்த மாபெரும் அரசியல் பூகம்பத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். பல தசாப்தங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா அசைக்க முடியாம இருந்த ஒரு அரசியல் கட்டமைப்பு எப்படிங்க ஒரே நைட்ல தலைகீழா மாறுச்சு? அதுவும் ஒரு மாபெரும் ஆளுமையை வீழ்த்திய அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதெல்லாம் தரவுகளின் அடிப்படையில அக்குவேறு ஆணிவேரா பிரிக்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். சரி, நாம இந்த அலசலை எப்படி கொண்டு போக போறோம்னு பாத்திரலாம். 1. அந்த அரசியல் பூகம்பம். 2. வியூக வகுப்பாளரின் மாஸ்டர் பிளான். 3. வாக்குறுதிகளின் பலம். 4. திமுகவின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். 5. எமோஷன், பெருமை மற்றும் பழிவாங்கும் பின்னணி. கடைசியா எதிர்கால அரசியல் பாதை. எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப கிளியரா இத புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஒன்னொன்னா டீகோட் பண்ணுவோம். பகுதி 1. தமிழகத்தின் அரசியல் பூகம்பம். பல காலமா நிலைச்சு நின்ன திராவிட அரசியல் கோட்டைக்கு வந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. நம்பர் 109. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தளபதி விஜயோட புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தனித்து போட்டியிட்டு 109 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 85% வாக்குப்பதிவு நடந்த ஒரு மிகப்பெரிய தேர்தல்ல தனி ஆளா நின்னு ஒரு புது கட்சி இவ்ளோ பெரிய இம்பாக்ட உருவாக்கி இருக்குன்னா இந்த வெற்றியோட பிரம்மாண்டம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் பல வருஷமா தன் கோட்டையா வச்சிருந்த தொகுதியிலேயே ஆளும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வி.எஸ். பாப்புங்கிற தொலைக்காட்சி வேட்பாளர்கிட்ட 8000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலுக்கு சுத்தமா புதுசான தளபதி விஜய் தான் நின்ன 2 தொகுதியிலையும் ரொம்ப ஈஸியா மாஸ் காட்டி ஜெயிச்சிருக்காரு. மக்கள் மனசுல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. பகுதி 2. தி ஸ்ட்ராட்டஜிஸ் மாஸ்டர் பிளான். அதாவது பிரசாந்த் கிஷோரின் அந்த வின்னிங் ஃபார்முலா. உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம். ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாரோட ரசிகர்கள் எப்படிங்க திடீர்னு சீரியஸான ஓட்டர்களா மாறினாங்க? இது ஏதோ சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி மேஜிக்கா நடந்துடல பாஸ். இது பக்கா பாலிடிக்ஸ். இதுக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னா நம்ம பிரசாந்த் கிஷோர் தான். 2024 தொடக்கத்திலேயே இந்த வேலைகள் ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டெப் 1 டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸ்டெப் 2 பூத் அளவிலான ரொம்ப நுணுக்கமான மைக்ரோ பிளானிங். ஸ்டெப் 3 கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்களின் நெட்வொர்க். சும்மா எமோஷனை மட்டும் நம்பாம கிராமம் கிராமமா போய் டேட்டாவை வச்சு ஒரு மெஷின் மாதிரி ரொம்ப துல்லியமா வேலை செஞ்சிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜி இருக்கு, கவனிங்க. பிரசாந்த் கிஷோர் மக்களோட மைண்ட் செட்டை ரொம்ப சரியா படிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய மேக்கப் போட்ட பஞ்ச் டயலாக் பேசுற ஒரு லார்ஜர் தன் லைஃப் ஹீரோ இப்போதைக்கு தேவையில்ல, ஒரு எளிய மனிதர் தான் தேவைன்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அதனாலதான் விஜயோட இமேஜ ஒரு சினிமா சூப்பர் ஸ்டாருங்கிற இடத்துல இருந்து கல்வி பொருளாதாரம் பத்தி சீரியஸா பேசுற நம்ம வீட்டு அண்ணன் பிம்பமா மாத்துனாங்க. இது மக்கள் கிட்ட மிகப்பெரிய லெவல்ல கனெக்ட் ஆயிடுச்சு. பகுதி 3. பவர் ஆஃப் ப்ராமிசஸ். சாமானிய மக்களை அப்படியே சுண்டி இழுத்த அந்த நலத்திட்ட வாக்குறுதிகள். வெறும் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஒரு தேர்தலை ஜெயிக்க வச்சிடுமா? கண்டிப்பா முடியாது. அதை செயல்படுத்துறதுக்கு மக்களுக்கான நேரடி திட்டங்கள் வேணும். அப்படி எல்லார் கவனத்தையும் திருப்புன பிரம்மாண்டமான வாக்குறுதிகள் என்னன்னு பாருங்க. மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை. குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6 இலவச கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் 200 யூனிட் இலவச மின்சாரம். அது மட்டுமில்லாம முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3000 ரூபாய் பென்ஷன். இளைஞர்களுக்கு 5 லட்சம் வேலைவாய்ப்புகள் மற்றும் இன்டர்ன்ஷிப். அடேங்கப்பா, இந்த மெகா திட்டங்கள் கண்டிப்பா மக்கள் மத்தியில ஒரு பெரிய அசவை ஏற்படுத்தியிருக்கணும் தான் சொல்லணும். பகுதி 4 திமுகவின் வீழ்ச்சி. ஆட்சிக்கு எதிரான அந்த அலைய கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். ஆளுங்கட்சியின் வீழ்ச்சிக்கு தரவுகள் சுட்டி காட்டுற முக்கிய காரணங்களை நாம ரொம்ப நடுநிலையா அலசுவோம். அதிகாரத்துல இருந்தப்போ ஏற்பட்ட ஒரு மெத்தனம், வாரிசு அரசியல் பத்தின தொடர்ச்சியான விமர்சனங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள்னு பல விஷயங்களை சோர்சஸ் காரணமா காட்டுது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பழைய சித்தாந்தங்களை விட்டுட்டு உலகளாவிய வளர்ச்சியை எதிர்பார்க்கிற இன்றைய இளைஞர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. அதுவே புதியவர்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பா அமைஞ்சிடுச்சு. பகுதி 5 எமோஷன், பெருமை மற்றும் பழிவாங்குதல். இந்த அரசியல் மெஷினுக்கு பின்னாடி இருந்த பர்சனலான காரணங்கள்.
அரசியல்னா வெறும் டேட்டாவும் நம்பர்ஸும் மட்டும் இல்ல, அதுல எமோஷன்ஸும் ஈகோவும் நிறையவே இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான லேடி லக் கனெக்ஷன் பேசப்படுது. ரிசல்ட் வந்த மே 4ஆம் தேதி நடிகை ட்ரிஷாவோட பிறந்த நாளோட ஒத்துப்போனது சோஷியல் மீடியால பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. முக்கியமா இதுக்கு முன்னாடி விஜய்க்கு எதிரா வைக்கப்பட்ட பர்சனலான தாக்குதல்கள், கிசுகிசுக்கள் எல்லாமே ஆக்சுவலா அவருக்கு மக்கள் கிட்ட ஒரு அனுதாபத்தை தான் உருவாக்குச்சு. அதாவது அதுவே அறியாம அவருக்கு ஒரு எமோஷனல் கவசமா மாறி அவரை ஸ்ட்ராங் ஆக்கிடுச்சு. நான் யார ஜெயிச்சு வச்சேனோ அவங்களே வீழ்த்துவேன். இந்த ஒரு வார்த்தைய நல்லா கவனிங்க. இது பிரசாந்த் கிஷோரின் தொழில்முறை பழிவாங்கலா பார்க்கப்படுது. 2021ல ஸ்டாலின் வெற்றி பெற உதவிய அதே பிரசாந்த் கிஷோர் தான் இவரு. ஆனா பீகார் தொழிலாளர்கள் விவகாரத்துல ஏற்பட்ட சில அவமதிப்புகளால தனது பீகாரி பெருமையை நிலைநாட்ட அவர் எடுத்த ஒரு சபதமா தான் இது கருதப்படுது. இந்த எமோஷன் தான் இந்த தேர்தலுக்கு பின்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. இதில் இருக்கிற அரசியல் முரண்பாட்டை பாருங்களே. பீகார்ல ஒரு வீரரா, அதாவது ஒரு வேட்பாளரா கடமையிறங்குனப்போ பிரசாந்த் கிஷோரோட கட்சியால ஒரு சீட் கூட வாங்க முடியல. ஆனா ஒரு கோச்சா நரேந்திர மோடியில ஆரம்பிச்சு நிதிஷ்குமார், ஜகன், மம்தா பானர்ஜி, இப்போ விஜய் வரைக்கும் எல்லாரையும் சம மாசா ஜெயிக்க வச்சிருக்காரு. தான் ஒரு தோற்கடிக்க முடியாத மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவரு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பகுதி 6 த ரோட் அஹெட், அதாவது இந்திய அரசியல்ல இதோட தாக்கம் இனி எப்படி இருக்க போகுது? சரி, இப்போ இந்த மாபெரும் மாற்றம் இனி எதிர்காலத்துல என்ன பண்ண போகுது? முதல் பெரிய சவால், தாங்கள் கொடுத்த அந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகளுக்கு இந்த புது அரசாங்கம் எப்படி நிதியாதாரம் திரட்டப் போகுதுங்கிறது தான். 2வது, பழைய பிராந்திய கட்சிகளோட ஆதிக்கத்துக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கை மணி, இல்ல ஒரு சாவு மணின்னு கூட சொல்லலாம். 3வது, இந்த வெற்றி பிரசாந்த் கிஷோரோட வரவிருக்கும் பீகார் மிஷனுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸை கொடுத்திருக்கு. தேசிய அரசியல்லையே இது பல மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ கடைசியா உங்க முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். ஒரு தலை சிறந்த கோச் ஃபைனலா ஒரு ஸ்டார் பிளேயரா மாற முடியுமா? தமிழ்நாட்டுல கிடைச்ச இந்த பிரம்மாண்டமான வெற்றியோட உத்வேகம் பிரசாந்த் கிஷோர பீகார்ல ஒரு வெற்றிகரமான அரசியல்வாதியா, ஒரு சூப்பர் ஸ்டார் வீரரா மாத்துமா? தேர்தல் அரசியல்ல வெறும் வியூகங்கள் மட்டுமே போதுமா, இல்ல களத்துல நின்னு ஜெயிக்க தனிப்பட்ட ஈர்ப்பும் தேவையா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ஒரு புது கண்ணோட்டத்தை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். உங்களை யோசிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம்.